எல்லாருக்கும் வணக்கம். ஒரு பொண்ணா இப்போ ரீசெண்டா நடந்த சில நிகழ்வுகளை பார்த்துட்டு என் மனசுல பட்டதை தான் பேச இந்த வீடியோ. அடுத்த வருஷம் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போட போற என் தமிழ் சகோதரிகள் டிஎம்கே கட்சிக்கு ஓட்டு போடணுமா கூடாதான்னு முடிவு பண்றதுக்கு முன்னாடி சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். அது என்னன்னு தான் இந்த வீடியோல சொல்ல போறேன். இந்த வீடியோவை ஹெட்போன்ஸ்ல கேட்டா பெட்டர். சின்ன குழந்தைங்களும் கிட்ஸும் இல்லாத இடமா கேளுங்க. ஏன்னா சில அருவருப்பான விஷயங்களை பத்தியும் சொல்லணும். அண்ட் மொத்தம் 3 மினிட்ஸ்க்கு தான் நான் பேச போறேன். டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். உண்மையா சொல்லணும்னா திமுகவை பத்தி எனக்கு நல்ல ஒப்பீனியன் தான் இருந்துச்சு. ஆனா அவங்களோட உண்மையான முகத்தை முதல்ல சின்மை விஷயத்துல தான் பார்த்தேன். வைரமுத்து திமுகவை புகழ்ந்து தள்ளுறாருங்கிறதுக்காக எவ்வளவு முட்டு கொடுத்தாங்க. அந்த மிருகத்தால தனக்கு நடந்த கொடுமைகளை எல்லாம் சின்மை வெளியே சொன்னதுக்காக அவங்க சோசியல் மீடியால எவ்வளவு கேவலமா திட்டினாங்க. அப்போதான் திமுகவுல எவ்வளவு கேவலவாதிங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். யாராவது ஸ்டாலினையோ கருணாநிதியையோ சோசியல் மீடியால விமர்சிச்சா போதும், பொண்ணுன்னு கூட பாக்காம அவங்க இன்பாக்ஸ்க்கு வந்து எவ்வளவு அசிங்கமா பேசுறீங்க. ஆனா நீங்க மட்டும் பொண்ணுங்களை பத்தி என்ன வேணாலும் பேசுவீங்களா? பெண்ணியம் பேசிய பெரியார் பேரை யூஸ் பண்ற நீங்க மேடை போட்டு பெண்களை பத்தி எப்படி பேசுவீங்க? தமிழிசை சொல்றா, அண்ணன் தளபதி அவர்கள் கனவு காணக்கூடாது. 3 அடி சிரிக்கி சொல்லு, ஒப்பனை போய் கேள்றி. அப்பாப்பா எனக்கு தமிழிசைன்னு ஏன் பேர் வச்சுன்னு ஒப்பனை போய் கேளு. சின்னம்மாவை அம்மாவாக்குவோம், சின்னம்மாவை அம்மாவாக்குவாங்க. நான் என்ன நினைச்சேன்னா, ஏண்டா 32 வருஷமா நடராஜன் முட்டி போட்டு மேய்ஞ்சி கூட அம்மா பார்க்க முடியல, இவனுக்கு எப்படி ஆக்குவான்னு பார்த்தேன். டெல்லியில சுப்ரீம் கோர்ட் இருக்கான்ல, அவன் கூப்பிட்டான், ஏய் இவனை அம்மா பார்க்க முடியாது, என்கிட்ட அனுப்புங்க, நான் ஆயா வாக்குறேன்னு சொல்லி அவன் ஆயா வாக்கிட்டான். ஏண்டா திமுக காரணங்க மட்டும் இவ்வளவு ஆபாசமா இருக்காங்கன்னு எங்க வீட்டுல இருக்கவங்க கிட்ட கேட்டப்போதான் நிறைய விஷயம் தெரிஞ்சது. ஒரு 30 வருஷம் முன்னாடி திராவிட நாடு எங்கன்னு அசம்பிளில ஒரு பெண் எம்எல்ஏ கருணாநிதி கிட்ட கேட்டப்போ, நாடாவை அவிழ்த்து பாவாடையை விளக்கி பாருங்கள் அங்கே தெரியும் திராவிட நாடுன்னு சட்டசபைன்னு கூட பாக்காம இவ்வளவு ஆபாசமா பேசினாராம். எதுக்கு இப்படி இவ்வளவு அசிங்கமா பேசுனீங்கன்னு பெண்கள் எல்லாம் போராடுனா, இல்ல நான் சொல்ல வந்ததே வேற, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு ஒரு சப்பக்கட்டு வேற கட்டினாராம். ஒரு லேடி எப்படி என்ன கேள்வி கேட்கலாங்கிற ஈகோ தானே. அதே கருணாநிதி பிரதமர் இந்திரா காந்தி தாக்கப்பட்டு ரத்தம் வந்தப்போ ரிப்போர்ட்டர்ஸ் கருணாநிதியோட கருத்து கேட்டப்போ, லேடிஸ்க்கு பல காரணங்களால ரத்தம் வரும், அத பத்திலாம் நான் என்ன இருக்கு சொல்ல ஒரு அருவருப்பின் உச்சகட்டமா பதில் சொன்னாராம். அவரே அப்படி இருந்தா இப்போ இருக்கிறவனுங்க எப்படி இருப்பாங்க? ஊரே அறிஞ்ச ஒரு பழைய விஷயம் ஸ்டாலினை பத்தி இருக்கு. அத நான் சொல்லல, ஆனா என்னன்னு உங்க வீட்டுல இருக்கிற பெண்கள் கிட்ட கேட்டு பாருங்க. பெட் கட்டுறேன், ஷாக் ஆவீங்க. அது மட்டும் இல்ல, இதே ஸ்டாலின் தன்னோட வைஃப கை நீட்டி அடிக்கிற ஆளுன்னு தெரியுமா? இத அவரோட மகன் உதயநிதி ஸ்டாலின் இது ஒரு மேட்டரே இல்லங்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டே வெக்கமே இல்லாம ஒரு இன்டர்வியூல சொன்னதை கேளுங்க. அப்போ எங்க அப்பா வந்து அம்மா அடிச்சிட்டாங்க. இப்போ ரீசெண்டா பூங்கோதைன்னு ஒரு டிஎம்கே எம்எல்ஏ சூசைட் அட்டம் பண்ணிருக்காங்க. கட்சியில அவங்கள பல ஆண்கள் அசிங்கப்படுத்தி அவமரியாதை பண்ணதுதான் காரணம்னு சொல்றாங்க. இவங்க அந்த ஆண்கள் கால்ல விழுற வீடியோவை பார்த்து இந்த கட்சி எந்த அளவுக்கு ஆண் ஆதிக்கவாதிங்க இருக்க கட்சின்னு புரிஞ்சுக்கிட்டேன். இவ்வளவு ஏன் 1989ல இதே அசம்பிளில தான் ஜெயலலிதாவை தாக்கியும் ஆடைய உருவியும் அசிங்கப்படுத்தினாங்க டிஎம்கே ஆளுங்க. அப்ப அவங்க சபதம் எடுத்துட்டு போனாங்களாம், அடுத்த முறை இந்த பில்டிங்குள்ள ஒரு சீஃப் மினிஸ்டரா தான் கால் எடுத்து வைப்பேன். அன்னைக்கு அவங்க கோவப்பட்டதுனாலதான் இன்னைக்கு நமக்கு எல்லாம் தெரிஞ்ச சிங்கப்பெண் ஜெயலலிதாவா ஆனாங்க. தன்மானம் நிறைய இருக்கிற ஒரு தமிழ் பெண்ணா நான் சத்தியமா இந்த கேடு கெட்ட டிஎம்கே கட்சிக்கு ஓட்டு போட மாட்டேன். உங்க டிசிஷனை நீங்க சிந்திச்சு எடுப்பீங்கன்னு நம்புறேன்.